ஹாய் கைஸ் சார். இப்போ ரீசெண்ட் டேஸா என்னை நேரில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி என் டிஎம்லையும் சரி எனக்கு உங்களை மாதிரி செஸ்ட் பேட்டும் தொப்பையும் இருக்கு, அதை வீட்ல இருந்து எப்படி குறைக்கிறதுன்னு கேட்குறாங்க. அதை குறைக்க முடியுமா முடியாதான்ட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. குறைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. குறைக்க முடியும், ஆனா அதுக்கு நீங்க இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னதுன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நீங்க ஜிம்முக்கு போய் தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்ல 2 டம்பிள்ஸை வச்சு எக்கச்சக்கமான ஒர்க் அவுட் நீங்க பண்ணலாம். ஒர்க் அவுட்ஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்கள்ட்ட இருக்க வெயிட்ஸ் எல்லாம் ஈஸி ஆயிரும். ஸோ அதனால நீங்களே ஒரு நல்ல ஜிம்மா போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. அதுல 2வது ஒன்று வந்து கார்டியோ. நீங்க கார்டியோ பண்றதுனால உங்களால எக்ஸஸா கேலரி பர்ன் பண்ண முடியும். இது உங்க வெயிட் லாஸ்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒரு பிகினரா இருந்தா வாக்கிங்ல இருந்தே ஆரம்பிங்க. டெய்லி 20 நிமிஷம் வந்து நடக்க ஆரம்பிங்க. அது போக போக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுல 3வது ஒன்று வந்து டயட். நிறைய பேர் வந்து எனக்கு டயட் பிளான் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதை நீங்களே வந்து மேக் பண்ணலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்க எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த ஃபுட்டோட 100 கிராம்ஸ் கேலரி எவ்வளோன்ட்டு கூகுள்ல செக் பண்ணிக்கோங்க. இதை வச்சே நீங்க கால்குலேஷன் பண்ணி அந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். இப்படி நீங்க பண்ணும்போது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க டயட்டை ஈஸியா கத்துக்குவீங்க. இது மாதிரி நீங்க பண்ணும்போது டயட்ல நீங்களே ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் ஈஸியா பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது தான் நீங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணுவீங்க.